வணக்கம்ங்க. ருசியான அரிசி பருப்பு சாதங்க. தேவையான பொருட்கள்ங்க. பெரிய வெங்காயம் 1ங்க, சின்ன வெங்காயம் 10ங்க, பூண்டு 4ங்க, தக்காளி 3ங்க, பச்சை மிளகாய் 2ங்க, கருவேப்பிலை 6ங்க, வெந்தயம் 1 டீஸ்பூனுங்க, இஞ்சி துண்டு 1 துண்டுங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, சீரகம் 1 டீஸ்பூனுங்க, அரிசி 1/2 கிலோங்க, துவரம்பருப்பு 100 கிராமுங்க, பாசிப்பருப்பு 100 கிராமுங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, வீட்டு மசாலா தூள் 2 டீஸ்பூனுங்க, கொத்தமல்லி 1 கை அளவுங்க, உப்பு தேவையான அளவுங்க, எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க தேவையான அளவுங்க. செய்முறைங்க. முதல்ல அரிசி பருப்பு ஊற வச்சுக்கணுங்க. அரிசி 1/2 கிலோங்க, துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 100, 3யும் சேர்ந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க பாத்திரம் 5 லிட்டரு குக்கருங்க அளவுங்க. 6 பேர்த்துக்கு சமைக்கிற அளவுங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா காய வச்சுக்கோங்க. காய விட்டு கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்ச பிறகும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியவும் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தட்டி கொஞ்சம் இது பண்ணி வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை 2யுமே போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு 2 பச்சை மிளகா போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தக்காளியும் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டு கிளறிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கிளறவும் கொஞ்சம் கல்லுப்பு அள்ளி போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. வீட்டு மசாலா 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி மூடி விட்டுருங்க. நல்லா கொதிக்கவும் அரிசியை ஊற வச்ச அரிசியும் பருப்புங்க 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா கொதிக்கவும் அந்த அரிசியை எடுத்து போடுங்க. போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா கொதித்து சாப்பாடு அரை வேக்காடை வெந்துடணுங்க. வெந்த பிறகு ஒரு பிடி கை அளவுக்கு மல்லி இலையை போட்டுக்கோங்க. மல்லி இலையும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு பழையபடிக்கு மூடி விட்டுருக்கோங்க. மூடி விட்டு நல்லா சாப்பாடு நல்லா வெந்துருங்க. வெந்து விட்டு அப்படியே சாப்பாடை திறந்து பாருங்கள். திருப்பி ஒரு கிண்டி விட்டு விடுங்க. சாப்பாடு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு எடுத்து பாருங்கள். ருசியான பருப்பு சாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ருசியாக இருக்குங்க.